14ஆம் அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம். ஸ்ரீ பகவான் உரைத்தார், ஞானங்களுள் சிறந்த ஞானத்தை அறிந்த பின் முனிவர்கள் எல்லாம் அடைந்த மேலான நிலையை மீண்டும் உனக்கு உரைக்கின்றேன். இந்த ஞானத்தை பின்பற்றி எனது இயல்பை அடைந்தவர்கள் படைப்பின் கண் பிறப்பதில்லை, ஊழியின் கண் துன்புறுவதில்லை. என் பேராக்கமே பிறப்பிடம், அதில் நான் கருவைக்கின்றதால் அதிலிருந்தே அனைத்துயிரும் பிறக்கின்றன பாரதா. அனைத்து பிறப்பிடத்தில் தோன்றும் எல்லா உயிர் தோற்றத்திற்கும் பேராக்கமே பிறப்பிடமாம். விதை தரும் தந்தை நான் கௌந்தேயா. சத்வம் ரஜஸ்தமஸ் என்று இயற்கையில் தோன்றிய குணங்கள் அழியா ஜீவனை உடலில் பிணைக்கின்றன மகாபாகோ. அவற்றுள் சத்வம் தூய்மையானதால் ஒளிர்விப்பது இடரற்றது. இன்பத்தாலும் ஞானத்தாலும் பிணைக்கின்றது பாவமற்றோனே. ராஜசம் பற்றின் வடிவென்றறி, அது வேட்கையால் உண்டாவது. செயலின் சேர்க்கையே ஜீவனை பிணைக்கின்றது கௌந்தேயனே. தாமசம் அறியாமையின் தோற்றம் உயிர்களை மயக்கும் என்றறி. கவனமின்மை சோம்பல் தூக்கத்தால் பிணைக்கின்றது பாரதா. சத்வம் இன்பத்தில் இணைக்கும், ராஜசம் செயலில் இணைக்கும். தாமசம் ஞானத்தை மறைத்து கவனமின்மையில் இணைக்கும். சத்வம் ரஜசையும் தமசையும், ரஜசத்வத்தையும் தமசையும், தமசத்வத்தையும் ரஜசையும் அடக்கி ஆள்கிறதே பாரதா. எப்போது இந்த உடலில் உள்ள எல்லா வாயில்களில் ஞான ஒளி வெளிப்படுமோ, அப்போது சத்வம் மேலோங்கியதாகும். பேராசை செய்கை செயல் துவக்கம் அமைதியின்மையும் நாட்டமும் ராஜசம் மேலோங்கும் போது இவை தோன்றிடும் பரதர்ஷப. ஒளியின்மை செயலின்மை, கவனமின்மை தெளிவின்மை. தாமசம் மேலோங்கும் போது இவை தோன்றிடும் குருநந்தனா. சத்வம் மேலோங்கிடும் போது மரணம் அடையும் மானுடன். அப்போதே உத்தமர் வாழ்கின்ற மாசிலா உலகை அடைகின்றான். ரஜோகுணத்தில் மரணித்தால் செயல் பற்றுள்ளோனாய் பிறக்கின்றான்.
அவ்வாறே தமசில் மரணித்தால் மூடனாகப் பிறக்கின்றான். நற்செயல்களின் பலனே சாத்வீகமும் தூய்மையும் என்பரே. ரஜசின் பலன் துன்பமாம், தமசின் பலன் அறிவின்மையாம். சத்வத்திலிருந்து ஞானமும், ரஜசிலிருந்து பேராசையும், தமசிலிருந்து அறிவின்மை, கவனமின்மை, மயக்கம் தோன்றும். சாத்வீகர் மேநிலை அடைவர், ரஜோகுணத்தாரிடை நிற்பர். இழிவான செயல்கள் செய்யும் தமோகுணத்தார் தாழ்வரே. குணங்களன்றி செய்வோன் வேறில்லை, எனக் காண்பவன் குணம் கடந்த. பரம்பொருளை அறிவானாயின் என் இயல்பை அடைகின்றான். உடல் தோற்றத்தின் முக்குணங்களை கடந்தவன் பிறப்பு இறப்பு முதுமை துன்பம் இவை விடுத்து அமுத நிலையை அடைகின்றான். அர்ஜுனன் உரைத்தான், முக்குணம் கடந்திருப்பவனை அடையாளம் காண்பது எப்படி? எவ்வாறு நடந்து கொள்வான், எவ்வாறு கடக்கிறான் இறைவா? ஸ்ரீ பகவான் உரைத்தார், ஒளியோ செயலோ மயக்கமோ நன்கு வெளிப்படும் வேளையில் வெறுப்பதும் இல்லை பாண்டவா, நீங்கிடின் ஏங்குவதும் இல்லை. பாராமுகத்தனாயிருந்தவன் குணங்களால் சலனமற்றோனோ, குணங்களே செயல்படுவதால் அசைவற்று நிலைக்கின்றானவன். இன்ப துன்பமோ மண்கல் பொன்னோ, இன்னாரினியர் புகழ் இகழோ, இவற்றில் சமநிலை கொண்டு தன்னுள் நிற்பவன் தீரனே. பெருமை சிறுமையில் சமமாய், நண்பர் பகைவரில் சமமாய், தொடக்கம் அனைத்தும் துறந்தோனை குணம் கடந்தவன் என்பரே. வழி பிறழா பக்தியால் எவன் என்னை வணங்குவானோ அவன் குணங்களை முற்றிலும் கடந்து பிரம்ம நிலைக்கு தகுதியாவான். அழியாத மாறாத பிரம்மம், நீடித்து நிலைத்த தர்மம், ஈடில்லா இன்பம் இவற்றின் மேலான இருப்பிடம் நானே. ஓம் தத் சத். இங்கனம் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரமாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் குணத்ரய விபாக யோகம் எனும் 14ஆம் அத்தியாயமாம்.